நடக்கக்கூடிய இந்த ராமேஸ்வர பயணத்தில் இரண்டாவது நாள். இந்த இரண்டாவது நாளில் காலையிலேருந்து நம்ம பார்த்த ஆலயம் வந்து திருப்புல்லானி, அதுக்கப்புறம் உத்திரகோசமங்கை, வாராகி அம்மன் கோவில், தேவிப்பட்டினம், ரணபலி முருகர், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நிறைவான ஒரு சித்தர் ஜீவசமாதி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சித்திரமுத்து அடிகளார்ன்றவர் இங்கே வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறதா இங்கே ஒரு ஆலயம் எழுப்பி அவருக்காக வழிபாடு மன்றம் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சொற்கள், அவர் எழுதின வாக்கியங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருத்த ஆன்மீக சிந்தனையோடு வந்து பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளாக வந்து உள்ள அமைச்சிருப்பாங்க. நீங்கள் ஒன்று ஒன்றா படிச்சுட்டு போகணும். அதை படிக்கும் பொழுது அவர் என்ன சொல்ல வர்றாருன்றத அது உங்களுக்கே தெரியும். அதனால கண்டிப்பாக இது வந்து ஒரு ஆத்ம சாந்தி நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அமைதியை தேடி வருவர்களுக்கு இது வந்து ஒரு ஆத்ம சாந்தி நிலையமா இருந்து இங்க ஐயா வந்து வழிநடத்துறாங்க. சித்திரமுத்து அடிகளார் அவருடைய சமாதியும் அவர்களுடைய சீடை, அதாவது பெண் சீடைகள் அவங்கெல்லாம் கூட இருக்காங்க. அவங்களும் வந்து இங்க சமாதி அடைஞ்சிருக்காங்க. இங்க வந்து ரொம்ப ஒரு ரம்யமான இடம். உள்ள போகும்போது பாருங்க, அந்த வாக்கியங்கள்லாம் படிங்க. படிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஒருநிலைப்படுத்தி வந்து உட்காருங்க. சித்தர் ஜீவசமாதி என்று அழைக்கப்படுகின்ற சித்திரமுத்து அடிகளாருடைய ஆத்ம சாந்தி நிலையத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். போய் பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம். இங்கே நாகநகர் கேட்டு தாண்டி ஒரு டிக்கெட் மைக் லெஃப்ட் சைடில் ஒரு டிக்கெட் மயில் மயில் இந்த பெரிய ஹாய் மக்களே, இப்போது ராமேஸ்வரத்துலேருந்து சென்னைக்கு கிளம்புறோம். ராமேஸ்வரம் ட்ரிப்பு நல்லபடியாக முடிஞ்சது. எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. இப்போ இரவு டிஃபன் கொடுத்துட்ருக்கோம். சப்பாத்தி குருமா கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட சத்குரு யாத்திராவோட ட்ரிப்பு, ராமேஸ்வரம் ட்ரிப்பு இன்னோட முடிகிறது. எல்லாம் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் நிற்கிறோம். எல்லாருக்கும் டிஃபன் வழங்கிட்டு இருக்காங்க.
இரவு டிஃபன். ராமேஸ்வரம் டிஸ்ட்ரிபியூட் இருக்குது. நாங்கள் சென்னைக்கு கிளம்புறோம். அவ்வளோதான், 3 நாள் ட்ரிப்பு முடிஞ்சுதுங்க. 3 நாள் ட்ரிப்பு முடிஞ்சது. ராமேஸ்வரம் டு சென்னை கிளம்பிட்டோம். ஓகே மக்களே, வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு ட்ரிப்பில். ஓம் சாய்ராம். சாய்ராம் வணக்கம். நம்மளோட சத்குரு யாத்திராவுடைய ராமேஸ்வர பயணம் வந்து இனிதே இங்கே வந்து நிறைவு பெற்றது. இன்றைக்கி சண்டே மார்னிங் வந்து ஒரு 7 o'clock இங்கே 7:30 அரைவல் வந்து எக்மோர் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் இனிதே இந்த ராமேஸ்வர பயணம் வந்து நிறைவு பெற்றது. எல்லா புகழும் இறைவனை சென்றடையட்டும். நன்றி, வணக்கம்.